நேற்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன்ல ஒரு விமான விபத்தொன்று நடந்தது. லண்டன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையமாகிய சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு போன ஒரு இலகுரக சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி முற்றுமுழுதாக தரையில விழுந்து அது அப்படியே நெருப்பில் எரிஞ்சிட்டுது. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த விபத்து நடந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யும் வரைக்கும் 20 மணித்தியாலம் ஆயிட்டுது. இந்த விபத்து நடந்து 20 மணித்தியாலம் ஆயிட்டுது. ஆனால் அந்த விபத்து சம்பந்தமான முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் வெளிவரையில. அது இங்கே ஒரு மர்மமாகவே இருக்குது. எதுக்காக விமான விபத்து நடந்து 20 மணித்தியாலமாகியும் இன்னும் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படலை என்று சொல்லி, பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விமான விபத்து என்று சொன்னாலே உலக மக்கள் எல்லாருமே மிகவும் ஆவலோடு அந்த செய்தியை பார்ப்பார்கள். அது ஒரு பிரேக்கிங் நியூஸ். எல்லா ஊடகங்களையும் இந்த உலகத்தின் எந்த மூலையில எங்க விமான விபத்து நடந்தாலும் அது பிரேக்கிங் நியூஸ், மிக முக்கியமான ஒரு நியூஸ். ஆனா இப்படி பிரித்தானியால, அதுவும் லண்டன்ல நடந்த ஒரு விமான விபத்து ஏன் அதை பற்றி பெருசா ஊடகங்கள் கண்டுகொள்ளல, ஏன் அதை பற்றி தகவல்கள் வெளிவரையில்ன்றது ஒரு மர்மமாகவே இருக்குது. எனவே இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை வச்சு என்னென்ன தகவல்கள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அதை தொகுத்து இந்த காணொலியில நான் சொல்றேன். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவருக்கவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லண்டன்ல இருக்கக்கூடிய சவுத் எண்ட் ஏர்போர்ட், அப்படி ஒரு ஏர்போர்ட் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. லண்டன் என்று சொன்னால் ஹீத்ரூ விமான நிலையம், ஹீத்ரூ ஏர்போர்ட் அல்லது கேட்விக் ஏர்போர்ட், இதுதானே நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். அதென்ன சவுத் எண்ட் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், லண்டனுக்கு மொத்தமாக 6 விமான நிலையங்கள் இருக்குது. எனவே இந்த விமான விபத்தை பற்றி பார்க்க முதல்ல அந்த விமான நிலையங்களை பற்றி ஒரு வேகமாக பார்த்துடலாம். லண்டனுக்கு என்று சொல்லி மொத்தமாக 6 ஏர்போர்ட் இருக்குது. இந்த 6மே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். 6மே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். உங்களுக்கு தெரியும், லண்டனில் இருக்கக்கூடிய மிக பிரபலமானது, பிரித்தானியாவிலேயே மிகவும் பிஸியான ஏர்போர்ட் லண்டன் ஹீத்ரூ விமான நிலையம். சரி, அதுக்கு அடுத்தது கேட்விக் ஏர்போர்ட். போன மாதம் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த விமானம் லண்டன் கேட்விக் விமான நிலையத்துக்கு தான் வர இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே விபத்தில் சிக்கிட்டது அந்த கேட்விக் விமான நிலையம். 2வது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லூட்டன் விமான நிலையம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதே போல ஸ்டான்ஸ்டட் விமான நிலையம் என்று சொல்லியும் இன்னும் ஒரு விமான நிலையம் இருக்குது. இது எல்லாமே லண்டன்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியில் இருக்குது. அதாவது இந்த கிரேட்டர் லண்டன் ஏரியாவுக்கு வெளியில் இருக்கிற விமான நிலையங்கள், ஆனால் லண்டனுக்கு சொந்தமான விமான நிலையம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன சவுத் எண்ட் விமான நிலையம். இது சவுத் எண்ட் ஒன் சி என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது லண்டனுக்கு பக்கத்தில். அது ஒரு கடற்கரை நகரம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான தமிழ் மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். தமிழ் கடைகள் இருக்குது, தமிழ் கோவில்கள் இருக்குது, தமிழ் பாடசாலைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் சவுத் எண்ட் ஒன் சி என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் தான் சவுத் எண்ட் விமான நிலையம். அது 5வது. அப்போ 6வது இன்னொரு விமான நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அது லண்டனினுடைய இதயத்தில் இருக்குன்னு சொல்லலாம். நடு லண்டனுக்குள்ளே இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய நகரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 என்று சொல்லி ஏரியாவாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த விமான நிலையம் 6வது விமான நிலையம் எங்கே இருக்குன்னு சொன்னால், நடு லண்டனுக்குள்ள ஜோன் 3ல இருக்குது. அதாவது சிட்டி ஏர்போர்ட் என்று சொல்றது லண்டன் சிட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, லண்டன் சிட்டிக்குள்ள உயரமான கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. அந்த உயரமான கட்டிடங்களுக்குள்ள இப்படி ஃபிளைட் லேண்ட் ஆகும் அல்லது டேக் ஆஃப் ஆகும் என்று கேட்டால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுக்கு ஏற்றபடி அந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோட இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், லண்டன்ல தேம்ஸ் நதி ஓடிக்கொண்டிருக்குது, ரிவர் தேம்ஸ். அந்த தேம்ஸ் நதியில நடுவில் ஒரு ஏரியாவை எடுத்து, ஒரு சின்ன தீவு மாதிரி ஒரு ஏரியா எடுத்து அதில் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி அதில் தான் அந்த ஏர்போர்ட் கட்டப்பட்டிருக்கிறது, லண்டன் சிட்டி ஏர்போர்ட். அதுவும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். சரி, இப்படி லண்டனுக்கு மொத்தமாக 6 விமான நிலையங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நான் சொன்ன சவுத் எண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அங்கே தான் நேற்று இந்த விபத்து நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 4 மணி போல, யூகே நேரம் மாலை 4 மணி போல இந்த குறிப்பிட்ட இலகுரக விமானம் அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு போயிருக்குது நெதர்லாந்து நோக்கி. நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லெலிஸ்டட் என்று சொல்லப்படுற ஒரு இடத்தை நோக்கி இந்த விமானம் பறந்து போயிருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், டேக் ஆஃப் ஆகி ஒரு சில வினாடிகள்லேயே கீழே விழுந்து நொறுங்கிட்டது. மிகப்பெரிய ஒரு ஃபயர் பால் என்று சொல்லக்கூடிய நெருப்பு பந்தம் எழுந்ததாக
அதனை கண்டவர்கள் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இந்த விமானம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் B200 என்று சொல்லப்படுற ஒரு வகையான விமானம். இது வந்து சூப்பர் கிங் ஏர் என்று சொல்லப்படுற ஒரு விமானம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 மீட்டர் நீளமான ஒரு சிறிய விமானம். இதில் பயணிக்கக்கூடியது மொத்தமாக விமானியோட சேர்த்து 9 பேர் பயணிக்கலாம். பயணிகளுக்கு என்று சொல்லி 8 சீட்டுகள் இருக்கும். விமானியோட சேர்த்து 9 பேர் பயணம் செய்ய முடியும். இந்த 8 சீட்டுகளுமே வந்து லக்ஸரியான சீட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது பெரிய பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்துகிற விமானம் என்று சொல்லலாம், அல்லது பிரைவேட்டாக ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கக்கூடிய விமானங்கள் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இலகுரக விமானங்கள் வந்து மருத்துவ தேவைகளுக்கு கூடுதலாக பயன்படுத்துறதாம். அதாவது நோயாளிகளை வந்து மிக வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் இந்த மாதிரியான பீச் கிராஃப்ட்கள் வந்து யூஸ் பண்ணப்படுறோம் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இப்படியான பர்பஸை கொண்ட இந்த விமானம் தான் நேற்று விபத்துக்குள்ளாகி இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி பறந்து போகக்குள்ள இந்த விமானத்தை அவதானிக்கிறதுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பெரிய விமான நிலையங்களுக்கு பக்கத்திலே வந்து நிறைய பேர் நிற்பினோம். அது வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஹீத்ரூ விமான நிலையமா இருக்கலாம், அல்லது கட்விக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். லண்டன்ல மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து அதுக்கண்டு ஏரியாக்கள் இருக்குது. அங்கே போய் ஆட்கள் காலையிலேருந்து பின்னேறம் வரைக்கும் நின்று கொண்டே நிற்கிறோம். கேமராக்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு இந்த விமானங்களை பார்க்கறதுன்றது எப்போவுமே ஒரு மக்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம். விமானத்தில் பறக்கிறது ஒரு பிடிச்ச விஷயமாக இருந்தாலும் சும்மா விமானங்களை பார்க்கறது, அந்த பெரிய சைஸில் பார்க்கறது, லேண்ட் ஆகிறத, டேக் ஆஃப் ஆகிறத பார்க்கறதே மக்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு. எனவே அந்த மாதிரி இந்த விமான நிலையத்துக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஏரியாவில் வந்து கொஞ்சம் பேர் நின்றுக்கணும். ஒரு அம்மா, அப்பா மற்றும் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் போய் நின்று பார்த்து நின்றுக்கணும். ஃப்ளைட்ஸை வந்து பார்த்து நின்றுக்கணும். அந்த ஃபேமிலி வந்து ஜோன் ஜோன்சன் ஃபேமிலி என்று சொல்றது, அவற்றை பேர் வந்து ஜோன் ஜோன்சன். எனவே அப்படி நின்று கேட்குள்ள வந்து இந்த விமானம் வந்து புறப்பட்டு போயிருக்குது. அப்போ என்ன செய்திருக்கணும், இந்த குடும்பம் வந்து அந்த விமானியை நோக்கி கை காட்டியிருக்கிறோம். அந்த விமானியும் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் சிரிச்சு கொண்டே திருப்பி கை காட்டிட்டு போயிருக்கிறார் விமானத்தை எடுத்துக்கொண்டு. அவ்வளவு பக்கத்தில் பறந்து போயிருக்கு விமானம். பறந்து போயிட்டு ஒரு சில செகண்ட்களில், ஒரு சில அவற்றை சாட்சிகளின்படி ஒரு சில செகண்ட்களில் விமானம் வந்து அந்த 180 பாகையில் வந்து இப்படி டேர்ன் ஆயிட்டுது. அதாவது அந்த விமானத்தினுடைய பின்பக்கத்துக்கு முன்பக்கம் வந்துட்டுது, அப்படி டேர்ன் ஆயிட்டுது. அதாவது எங்கிருந்து விமானம் புறப்பட்டு போச்சுதோ அந்த பக்கம் நோக்கி விமானத்தின் முன்பக்கம் வந்துட்டுது, அப்படி டேர்ன் ஆயிட்டுது. அப்படி டேர்ன் ஆகி அப்படியே படிப்படியாக கீழே இறங்கி விழுந்து பெரிய சத்தத்தோட விழுந்து வெடிச்சதாகவும், அதிலிருந்து மிகப்பெரிய கரும் புகைகளும், அதாவது நெருப்பு பந்து என்று சொல்லக்கூடிய மாதிரி மிகப்பெரிய ஒரு நெருப்பு கோலம் எழுந்ததாகவும் இந்த இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு சில செகண்ட்களுக்கு முதல் தான் அந்த விமானி வந்து சிரிச்ச முகத்தோட கை காட்டி போட்டு போயிருக்கார். எனவே அப்படி போயிட்டு ஒரு சில செகண்ட்கள் அந்த விமானம் விழுந்து வெடிக்கிறதுன்றது நம்பவே முடியல என்று சொல்லி தானும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் வந்து மிகுந்த அதிர்ச்சியோடு இருப்பதாக இந்த ஜோன் ஜோன்சன் வந்து ஊடகங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கார். இந்த விமான விபத்து நடந்ததை அடுத்து சவுத் எண்ட் விமான நிலையம் வந்து உடனடியாக மூடப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 20 மணி நேரமாக மூடப்பட்டு தான் இருக்குது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இன்னுமே அந்த விமான நிலையம் வந்து திறக்கப்படல. அந்த விமான நிலையம் நோக்கி வந்த விமானங்கள் வந்து வேறு இடத்துக்கு வந்து ரீரூட் பண்ணப்பட்டு, அதாவது வழி மாற்றப்பட்டு வேறு விமான நிலையங்களுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பயணிகள் வந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் வந்து தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் போய் விழுந்த இடம் வந்து முற்றுமுழுதாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 4 ஆம்புலன்ஸ் வண்டிகள் மற்றும் ஒரு ஏர் ஆம்புலன்ஸ், அதாவது ஹெலிகாப்டர் மற்றும் முதலுதவி படையினர் என்று சொல்லி அனைவரும் அந்த விபத்து நடந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த விமான விபத்து சம்பந்தமாக ஏன் முழுமையான தகவல்கள் வெளிவரையில் என்றுதான். பொதுவாக இந்த உலகத்தில் எங்கே விமான விபத்து நடந்தாலும் உடனுடனே தகவல்கள் வந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே வந்து இறந்தவர்களுடைய பெயர் விவரங்களே வந்துடும். அவ்வளவு வேகமாக தகவல்கள் வரும். ஆனால் இந்த விமான விபத்து சம்பந்தமாக ஒரு தகவலும் வரையில. நேற்று உடனேயே வந்து சர்வதேச ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருந்தது. இந்த விமான விபத்து சம்பந்தமான தகவல்கள் வந்து சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் வெளிவர பல மணி நேரங்கள் செல்லும் என்று சொல்லி நேற்று உடனேயே செய்தி போடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் போடப்பட்ட செய்திகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கண்கண்ட சாட்சிகளுடைய தகவல்களை சேகரித்து அது சம்பந்தமாக தான் செய்தி போடப்பட்டிருக்கே தவிர உண்மையான விமான விபத்து சம்பந்தமாக செய்தி போடப்படவே இல்லை. குறைந்தபட்சம் அந்த விமானியினுடைய பேராது வெளியில் வந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் அதெல்லாமே வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். ஒரு விமான நிலையத்திலேருந்து ஒரு விமானம் புறப்பட்டு போகுதுன்னு சொன்னால் சும்மா போக முடியாது. அங்கே எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். எனவே தரவுகள் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த தகவல்கள் ஏன் வெளியிடப்படலைன்றது இங்கே ஒரு கேள்வியாகவே இருக்குது. இந்த விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இந்த விபத்து நடந்த விதம் அப்படி, அதிலிருந்து வந்த அந்த நெருப்பு கோலங்கள் அப்படி. எனவே அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பேர் விவரங்கள் ஏன் வெளியிடல? குறைந்தபட்சம்
இத்தனை பேராவது அதில் பயணம் செய்தார்கள் என்று சொல்லி அந்த விவரம் கூட இதுவரை வெளியிடப்படவில்லை. விமான விபத்து நடந்து 20 மணி நேரம் ஆகியும். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வெளிவரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மூலையில் விமானங்கள் சம்பந்தமான விபத்துக்கள் நடந்தாலும் அது பொதுமக்களாகி எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆர்வத்தை உருவாக்கும். அது சம்பந்தமான தகவல்களை அறிஞ்சு கொள்வதற்கு நாங்கள் தேடி தேடி தகவல்கள் எடுப்போம். ஆனால் இந்த ஒரு விமான விபத்து இன்னுமே மர்மமாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரும் சில மணி நேரங்களில் மேலதிக தகவல்கள் கிடைத்தால் அது சம்பந்தமாக இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.